அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒரு கவிதை பேழை. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு செய்யுள்லேருந்து வினாக்கள் அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஸ்டடி மட்டும் தான் இருக்க போது. ஹோம் டெஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரெக்கார்டிங் வீடியோ. இது நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் அப்படின்றது இதுலேருந்து நான் வைக்கப்படும். அதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்களா? அதனால இந்த ஸ்டடியை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு அல்லது நாளானைக்கு வைக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா போடுங்க லைக். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் நிறைய செஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்காக கொண்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். உங்களுடைய ஆஃப்லைன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்களத்தூர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. இங்கே என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஃபவுண்டேஷன் அட்மிஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இது நான் ஏன் சார் வேதாந்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பேரண்ட் ஆப்பு, ஸ்டூடெண்ட் ஆப்பு, அதுக்கடுத்து டவுட் ஆப்பு, ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக கிடைக்கும். அதுக்கடுத்து 100% கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம் உன்னுடைய ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னா ப்ராசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதக்கூடிய மார்க் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உடைய வேதாந்தில் கொட்டி கிடக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்முடைய வேதாந்தில் ஜாயின் பண்றதா இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ் அப்படின்றது பாருங்க. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் நான் அண்ணா நகர்ல இருந்திருக்கேன். அண்ணா நகர்ல இருந்தா ஸ்டுடியோ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோஸ் எடுப்பேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து, பாம்பேலேருந்து, வேற இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து அகாடமிக் மென்டார்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கடுத்து ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ் அப்படின்னா சின்னதாக ஒரு ரிமோட் இருக்கும். சரிங்களா? அந்த ரிமோட் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வீக்ஸ் அட்டன் பண்றீங்களே அதே மாதிரியே ஆஃப்லைன் சென்டர்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீக்ஸ் அப்படின்றது அட்டன் பண்ண முடியும். அதில் எடுக்கக்கூடிய ஸ்கோரும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு போகும். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அது. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், அதுக்கடுத்து டவுட் சப்போர்ட், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுடைய வேதாந்துல இருக்கு. உங்களுடைய வேதாந்துல ஜேஇ மற்றும் நீட்டுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சார் நான் விசிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ண முடியும் நம்மளுடைய வேதாந்த் ஆஃப்லைன் சென்டரை. பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் ஜாயின் பண்றேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. ஸ்காலர்ஷிப் அப்படின்றது இந்த டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால செக் பண்ணி பாருங்க. அடுத்து நான் சொன்னக்கூடிய சென்டர்ஸ் அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுப்பீங்க, நேரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேளுங்க. நேரில் ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க. நேரில் ஒரு வாட்டி கிளாஸஸ்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு லெசன்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. ஆக்சுவலாக பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றினது யார் அப்படின்னா குமாரகுருபரர் இயற்றிருக்காரு. நிறைய பேர் பிள்ளைத்தமிழ் நிறைய பேர் இயற்றிருக்காங்க. நம்மளுடைய பாடத்துல முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றினது யார் அப்படின்னா குமரகுருபரர். பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு இறைவனையோ ஒரு குழந்தை, ஒரு இறைவனையோ இல்ல அரசனையோ குழந்தையாக பாவித்து அந்த மாதிரி பாடப்படக்கூடியதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவன், முருகனான இறைவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தையா பாவிச்சு சில விஷயங்கள் அப்படின்னு நமக்கு பாடி காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு பாடல் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ரெடியா? ஓகே, எல்லாரும் ரெடி சார் போலாம் சார் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போட்டு விடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை தெளிவா படிக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றினது யாரு? அது குமரகுருபரர். யார் இயற்றிருக்கா? குமரகுருபரர் இயற்றிருக்காரு முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இதை இயற்றிருக்கக்கூடியவர் யாரு? குமரகுருபரர். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், குமரகுருபரர். ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆத்தர் நேம்லாம் கேட்குறாங்க கொஷின்ஸ்ல. அப்ப அதனால இந்த ஆத்தர் நேம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகே, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபரர்.
கம்பராமாயணத்துல வருதா? கம்பராமாயணத்தில் எழுதியாரு கம்பர். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கா நூலாசிரியர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2-3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை ஏற்றினது யாரு? அது குமரகுருபரர். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நுழையும் முன் அப்படின்றத பார்க்கலாம். நுழையும் முன் அப்படின்றது என்ன? நுழையும் முன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு முன்னுரை மாதிரி, ஒரு பேசிக்கா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னுரை, நுழையும் முன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். சந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மியூசிக் போடுறாங்களே, ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் எனக்கு வாயில வந்து அடிச்சு விட்டேன். இந்த மாதிரி ஒரு மெட்டுகள் போடுறோம். அப்படி கேட்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இனிமையா இருக்கும். அந்த ஒரு பாட்டோட சேர்ந்து அந்த சந்தம் அப்படின்றது இந்த மாதிரி மெட்டு போடுறது, டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க ஒரு மெட்டுகள் அப்படின்றது போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்தனயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலையும் சந்தனயம் அப்படின்றது இருக்கு. கேட்கும்போது இனிமையா இருக்கும். அப்படியே வந்து படிக்கும்போது இந்த ஒரு பாடலா பாடும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப இனிமையா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்தநயம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க? சந்தநயம். சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். சந்தத்தோட இருக்கக்கூடிய பாடல்ல என்ன அதிகமா இருக்கு? உயிர்ப்பு அதிகமா இருக்கு. கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும். கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. அப்படியே எல்லாரும் என்ன பண்றாங்க? ஓ சூப்பரா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு என்ன பண்றாங்க? எல்லாரும் வந்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். சந்தத்தோட இருக்கக்கூடிய பாடல்ல உயிர்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்குது. கேட்கறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பாக்குறாங்க, கேட்கறாங்க. தொடக்கம் முதல் தமிழ் இயக்கத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல் மொழிக்கு பெருமை சேர்த்தன. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொடக்கம் முதல் ஸ்டார்டிங்ல இருந்து தமிழ் இலக்கியத்துல சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் தமிழுக்கு பெருமை, மொழிக்கு பெருமை சேர்த்தன. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பாடல் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சந்தனயத்தோட இருக்கு. சந்தனயம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மியூசிக்கோட இருக்கு, அந்த மெட்டோட இருக்கு, கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மீனிங் சொல்றாங்க. அப்போ உடைய தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். அந்த மாதிரி ஏற்றம் இறைத்தல் அப்படின்னா அப்படியே ஒரு பிச் மேல போகும், அப்படியே கம்மியாகும். அந்த பாட்டுலாம் பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதுவும் நல்லா வந்து இளையராஜாவுடைய பாட்டுலாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். எப்படி இருக்கும்னா அப்படியே மேல போகும், அப்படியே டக்குனு கீழே வரும். அப்படியே பொறுமையா பாடுவாரு, திடீர்னு பண்ணுவார் அப்படியே அப்படியே மியூசிக் மேல ஏத்துவார். அதெல்லாம் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஏற்றம் இறக்குதலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தமமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி வந்து கியூட்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 5-6 மாசம், ரொம்பலாம் இல்ல, ரொம்ப அடம் பண்ணுவான். அந்த டைம்லலாம் உங்களுக்கே தெரியும். ரொம்ப அடம், ரொம்ப வந்து என்ன பண்ணுவான், நைட்லாம் தூங்க மாட்டான், நைட்லாம் கத்திரி அடப்பான். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க. ரொம்ப பசங்க அப்படின்னா சின்ன பசங்க சொல்ல, பிறந்த ஒரு 5-6 மாசம் எதுக்கு அழுகுறான், எதுக்கு வந்து தூங்குறானே தெரியாது. காலைல 12 மணியே தூங்குவான். நைட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருப்பான், காலைல ஃபுல்லா தூங்குவான். நைட்டுலாம் எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டி விட்டுட்டே இருக்கணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் வந்து ஒரு 8th 9th படிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, அங்க அண்ணன் பொண்ணு. அப்ப பாத்தீங்கன்னா நான் நைட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டிக்கிட்டே இருக்கணும், ஆட்டி விட்டுட்டே இருக்கணும். எதுக்கு தூங்க மாட்டானே தெரியாது. எனக்கு ஒரு வேலையா மாறுனுச்சு அந்த டைம்ல. அப்ப இதெல்லாம் வந்து நைட்டு எதுக்கு வந்து அழுகுறானே தெரியாது, எதுக்கு அழுகுறான்னு தெரியாது, எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாது. எதுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆட்டி விட்டுட்டே இருக்கணும் அவனை. அந்த ஒரு அது என்னது யானைன்னு சொல்லுவோமா, அந்த ஒரு தொட்டியில போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த மாதிரி அந்த ஒரு குழந்தை அந்த ஒரு தலை அசைகிறது. அதாவது சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செங்கீரை செடி, அப்போ ஒரு கீரை செடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாசத்துல பாத்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கீரை செடி அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 5-6 மாசத்துல அந்த செங்கீரை செடி என்ன ஆகுது, அந்த மாதிரி ஆடுற மாதிரி குழந்தையுடைய தலை அப்படி ஆடும். என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த காலை அப்படி எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே நவுற ட்ரை பண்ணுவான். அப்புறம் எந்திரிச்சு பொத்துன்னு பின்னாடி விழுவான். அதுக்கு அடுத்து ஏதாச்சும் பார்த்துட்டு ஓன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து சின்ன பசங்க அந்த 5-6 மாசத்துல நடைபெறக்கூடியது. அதுக்கு அடுத்து அது வரையும் இப்படி படுத்துட்டு இருந்தோம், அப்படியே மல்லாக்க படுத்துக்குவான், அப்படியே வந்து பெல்ட் அடிப்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான். அது மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல நமக்கு இந்த இடத்துல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆடுக செங்கீரை. அப்ப அந்த சின்ன குழந்தை இந்த மாதிரி 5-6 மாசத்துல ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சரி, அதை வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்முடைய உய்ய வந்த முருகன். சரியா? நம்முடைய முருகன் இருக்காருல்ல, அவரை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்ல இந்த இடத்துல குமரகுருபரர் பாடியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு பாப்போமா? சரி, ஓகே, எல்லாரும் கவனிங்க என்னென்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். செம்புனுடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட
திருவரைஞரையாமணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்டி சுட்டி பதிந்தாட கம்பி விதம்புதி குண்டலம் உங்களை காது மசைந்தாட கட்டிய சூடி முச்சியும் முச்சி கதிர்முத்தொடு மாட வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாத புரிக்க ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ஒரு மனப்பாட பாடல். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் போட்டுருந்துச்சு அப்படின்னா மனப்பாட பாடல். உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி படங்களுக்கு பசங்களுக்கு மனப்பாடல் பாடல் எதுவும் கிடையாது. ஆனா படிக்க வேணாமா அப்படின்னா ஆனா படிக்கணும். மனப்பாடம் பண்ற அளவுக்கு தெரிய வேணாம். ஆனா இந்த பாடல் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்ல இருக்கு. இயற்றுனது யாரு அப்படின்னா குமரகுருபர். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும். சரி, என்ன சார் சொல்றாங்க, நல்லா சூப்பரா பாடுனீங்க, அர்த்தம் தான் புரியல அப்படின்னு வந்து சில பேர் சொல்லியிருப்பீங்க. சரி, ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கி வச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சேய் அப்படின்னா தன்னுடைய குழந்தை, அதான் தாய் சேய். மகிழ்ந்து குழாவும் தாய். 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல ஒரு சுவரோவியம் இருக்கு, சுவத்துல வரையக்கூடிய ஓவியம். அந்த ஓவியத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய வந்து இந்த மாதிரி கையேந்திரிக்கிற மாதிரி ஒரு தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஆடுக செங்கீரை. ஆடுக செங்கீரை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. செம்பு நுடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கடந்தாட அப்படின்ற மாதிரி இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? சரி, செம்பொனுடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. இந்த கிங்கினி சிலம்பு யாருக்காச்சும் தெரியுமா? கிங்கினி அப்படின்னா காலில் அணியக்கூடியது. சிலம்பு அதுவும் காலில் அணியக்கூடியதான். சந்திரமுகி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், லக்க 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 அந்த மாதிரி சந்திரமுகி அவருடைய படம். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சந்திரமுகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போயிட்டு அந்த சிலம்பு எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதே கண்ணுல அப்படியே தெரியும், ஐயோ பேய் வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலில் கட்டிக்கிட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி காலில் கட்டிட்டு ஆடக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிங்கினி சிலம்பு அப்படின்னு சொல்லுவோம். செம்பு நுடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. சரிங்களா? ஓகே சார், இது எங்க சார் இருக்கு அப்படின்னா நான் பின்னாடி சொல்லும் பொருளுமே காமிக்கிறேன். திருவரைஞரையாமணியோடு மொழி திகழரை வடமாட. அதாவது திருவரைஞான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரைஞான் கயிறு அப்படின்றது நீங்க கேள்விப்படுறோம். அர்ணா கயிறு இப்ப எல்லாருக்கும் புரியும். அர்ணா கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அர்ணா கயிறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கட்டி விட்டுருவாங்க. அதுலயும் எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கி கட்டி விடுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? வெள்ளியில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அர்ணா கயிறு வாங்கி கட்டி விடுவாங்க. அது நம்ம வந்து இடையில கட்டிப்போம். இடையினா இடுப்பு அப்படின்னு அர்த்தம். இடுப்புல கட்டிப்போம். போற போக்குல வந்து நம்ம காணா அடிச்சிருவோம். காணா அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவனுக்கு இனிமே வெள்ளி வாங்கக்கூடாது அப்படின்னு கருப்பு கயிறு இல்ல வந்து சவுப்பு கயிறு வாங்கி கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் நடக்கும். சரியா? ஓகே, அப்போ செம்பு நடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது ஒரு அரசனையோ இறைவனையோ குழந்தையாக பாவித்து பாடப்படக்கூடிய ஒரு பாடல் தான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிள்ளைத்தமிழ். அதுபடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறைவன் முருகப்பெருமான் இருக்காருல்ல, முருகன், அவரை பத்தி இந்த இடத்துல பாடியிருக்காங்க. அவரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தமிழை தான் இன்னைக்கு கிளாஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியணும். சரி, கவனிங்க. செம்பு நுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. செம்பு நுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, சிலம்பு காலில் கட்டி இருக்கக்கூடிய சிலம்பு கிங்கினி. அது கிங்கினி என்ன பண்றாங்க, காலில் அணிஞ்சு அந்த குழந்தை வந்து ஆடும். அதனுடைய பிக்சர் கூட இங்க இருக்கும், காமிக்கிற பாருங்க. குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, காலில் வந்து கட்டி இருப்பாங்க. அது புது புக்ல கொடுத்துருக்காங்க அழகா. என்னுடைய காலில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு காப்பு மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து சின்ன குழந்தைய ஆண் பிள்ளையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, காலில் அந்த காப்பு, காலில் அந்த கொலுசு, கையில இந்த மாதிரி காப்பு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்னது கழுத்துல அந்த தாயத்து, காதுல 2 செல்லு தோடு எல்லாமே போட்டு விட்டுருப்பாங்க. கழுத்து என்னது இடுப்புல வந்து அரணா கயிறு, இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கட்டி விட்டுருப்பாங்க. ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்பெல்லாம் பொட்டு வச்சு விட்டுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டுருப்பாங்க. கை காலில் எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி பவுடர் அடிச்சு விட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, கையில காலில் கழுத்துல எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அணிகலன்கள் அப்படின்றது அணிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, சிலம்பு கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடியது. சிலம்பு கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடியது. அரைஞான் அப்படின்றது இடையில அணியக்கூடியது. அரைஞான் அப்படின்றது இந்த இதுல என்னத்தை மீன் பண்றேன் அப்படின்னா அரணா கயிறு. சரிங்களா? வேற எதுவும் இல்ல, அரணா கயிறு அதுதான் அரைஞான் அப்படின்றத எல்லாம் மீன் பண்றாங்க. அரைஞான் அப்படின்றது இடையில், இடை அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தம். சரியா? இடுப்புல அணியக்கூடியது என்ன அப்படின்னா அரணா கயிறு, அரைஞான் அப்படின்னு சொல்றாங்க. சுட்டி அப்படின்னா நெத்தியில் அணியக்கூடியது. நெத்தியில் அணியக்கூடியது என்ன, சுட்டி. பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பசங்களுக்கு சார் சுட்டி அப்படின்னா என்ன சார், எனக்கு சுட்டி டிவி தெரியும், அது என்ன சார் சுட்டி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுட்டி அப்படின்றது நெத்தியில் அணியக்கூடியது. அந்த ஒரு பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் வந்து விரும்பி அணிவாங்க. இந்த மாதிரி நெத்தியில வந்து இந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து சுட்டி அப்படின்றது. குண்டலமும் குலைக்காதும் அப்படின்றது காதில் அணியக்கூடியது. இந்த காதில் வந்து தோடு போடுவோம். நான்லாம் வந்து சின்ன வயசுல
நான்லாம் 12th படிக்கிற வரையுமே என்ன பண்ணேன் அப்படின்னா காதுல தோடு போட்டிருந்தேன். சின்ன வயசுல இருந்து வந்து அது எங்க வீட்டுல போட்டு விட்டாங்க, நல்லா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரு வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு தோடை வர காரணம் அடிச்சிட்டேன். வீட்டுல சரியா திட்டு விழுந்துச்சு, அடி விழுவுல, ஆனா எப்படியே தப்பிச்சிட்டேன். அப்படியே ஆக்டிங்கை போட்டு அழுகுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டு அப்படியே தப்பிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு தோடு வாங்கி போட்டு விட்டாங்க. நான் 12th வரையும் போட்டிருந்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அப்படின்ட்டு 2 தோடையும் கழட்டி கொடுத்துட்டேன். அப்பதான் ஃபீல் பண்ணேன், எதுக்குடா கிளட்டணும், வச்சிருந்தா நம்மளே ஏதாச்சும் அப்ப அறியாத வயசாயிடுச்சு, இல்லைன்னா அப்ப ஏதாச்சும் வந்து அடகிட வச்சுட்டு ஜாலியா டூருக்கு போயிருக்கலாம். அதனால வந்து ஆனா தெரியாம போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி காதுல பாத்தீங்க அப்படின்னா 2 சிலையும் அந்த கடுக்கன் அந்த மாதிரி போட்டிருப்பேன் சின்ன வயசுல இருந்து. 12th படிக்கிற வரையுமே போட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மாசம் வரையும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க பொண்ணுங்கெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்னடா பொண்ணு மாதிரி போட்டிருக்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் சரி என்னடா கிண்டல் பண்றாங்கன்னு கழட்டிட்டேன். இனிமே அந்த அச்சு இருக்கும் என்னுடைய காதுல, ஈஸியா வந்து அந்த தோடு போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். குண்டலம் குலைக்காது அப்படின்றது காதில் அணியக்கூடியது. அந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணிகள் அணிஞ்சிருந்தாங்க. அப்போ நம்ம தான் இந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் பெண்களுக்குரியது, இதெல்லாம் ஆண்களுக்குரியது அப்படின்னு மாத்திட்டோம். ஆக்சுவலா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காதுல அந்த குண்டலம் தோடு அப்படின்றது அணிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. குண்டலம் குலை அப்படின்றது காதில் அணியக்கூடியது. சூடி அப்படின்றது தலையில் அணியக்கூடியது. சூடி அப்படின்றது தலையில் அணியக்கூடியது, அதான் சூடி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலம்பு கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடியது. அருணா கயிறு அரைஞான் அப்படின்றது இடையில் அணியக்கூடியது. சுட்டி அப்படின்றது நெத்தியில் அணியக்கூடியது. குண்டலம் குலைக்காது அப்படின்றது காதில் அணியக்கூடியது. சூடி அப்படின்றது தலையில் அணியக்கூடியது. சரிங்களா? இதுதான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அணிகள் அண்கள்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். அதுதான் என்ன அப்படின்னா பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்றது. சரி, இதுல பாத்தீங்கன்னா செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. செங்கீரை செடி காட்டில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். அப்படி லைட்டா அசையும். சின்ன குழந்தையோட கையெல்லாம் பாத்துறீங்களா, கை காலெல்லாம் தொட்டு பாத்துறீங்களா, அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், காலத்துக்கே நம்ம கன்னத்துல வச்சுக்கலாம், அப்படியே சாஃப்டா இருக்கும். எதுக்கு டக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு உதச்சிருவோம். சரியா? அப்ப அந்த மாதிரி செங்கீரை செடி காத்துல ஆடுற மாதிரி குழந்தையுடைய தலை அப்படின்றது என்ன ஆகுது, 5-6வது மாசத்துல மென்மையா அசையுது. இந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்தை என்ன சொல்றாங்க, செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருவத்துல குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும். தன்னுடைய குழந்தை என்ன பண்ணுவான், தன்னுடைய ஒரு காலை நீட்டி ஒரு காலை வந்து மடக்கி அந்த மாதிரி என்ன பண்ணுவான், தன்னுடைய முகத்தை அசைச்சுதான் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செங்கீரை செடி காத்துல ஆடுண்டா. நார்மலாவே ஏதாச்சும் ஒரு செடி அப்படின்னா காத்து அடிச்சுன்னா ஆடும். அதே செங்கீரை செடி பாத்தீங்க அப்படின்னா நல்லா காத்துல ஆடுது, சக்கு சக்கு சக்குனா ஆடுது. சரியா? அந்த மாதிரி செங்கீரை செடி காத்தில் ஆடுவது போன்று குழந்தையுடைய தலை என்ன பண்ணுவான், இந்த மாதிரி லைட்டா ஆடுதான். இந்த மாதிரி குழந்தையுடைய தலை உடம்பு அப்படியேதான் இருக்கு, இந்த தலை மட்டும் போட்டு சக்கு சக்குன்னு ஆடுது. சரியா? குழந்தையுடைய தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். ரொம்பலாம் வந்து பெருசா இல்லாம மென்மையா அசையும், அப்படியே லைட்டா அந்த மாதிரி அசையும். இந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, செங்கீரை செடி அப்படின்றதுனால அப்படி என்ன பண்றாங்க, செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த பருவத்துல குழந்தை தன்னுடைய என்ன பண்ணுது, இருக்கையை என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஊன்றி ஒரு காலை என்ன பண்ணுது அப்படின்னா மடக்குது. ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து என்ன பண்ணுது, முகம் அசைத்தும் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த செங்கீரை பருவம் அப்படின்றது. செங்கீரை செடி ஒரு கீரை செடிடா, ஒரு கீரை செடி. அதுக்கு இன்னொரு என்ன இருக்கு, நிறைய கீரை சொல்றோம்ல, முருங்கைக்கீரை அந்த மாதிரி செங்கீரை இருக்கு. அந்த செங்கீரை பாத்தீங்க அப்படின்னா 5-6 மாசத்துக்குள்ள எப்படி வந்து நல்லா ஆடுதோ அது மாதிரி குழந்தையுடைய தலை அப்படின்றது கண்ணா பண்ணாண்டு ஆடு, இந்த மாதிரி வந்து மென்மையா அசையுது. அதான் என்ன பண்றாங்க, நமக்கு இந்த இடத்துல செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதான் செங்கீரை ஆடுக அப்படின்றது. புரியுதா எல்லாருக்கும்? இது எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? அப்போ எதா இருந்தாலும் குறிப்பிட்டிருக்காங்க. செங்கீரை பருவம் அணிகிறன். சிலம்பு கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடியது. அரைநான் அப்படின்றது இடையில் அணியக்கூடியது. சுட்டி அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடியது. குண்டலம் குலைக்காது அப்படின்றது காதில் அணியக்கூடியது. சூடி அப்படின்றது தலையில் அணியக்கூடியது. சரிங்களா? அப்ப செங்கீரை பருவம் அப்படின்றது செங்கீரை செடி காட்டில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருவத்தை என்ன சொல்றாங்க, செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருவத்துல குழந்தை தன்னுடைய இருக்கையை ஊனி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்து ஆடும். ஃபர்ஸ்ட் இந்த பாடல் எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 அடி பார்த்தோம்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வரிக்கான மீனிங் தான். செங்கீரை ஆடுக செங்கீரை அப்படின்றது செம்பொனுடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, செம்பொனுடி சிறு அந்த இருக்கக்கூடிய செங்கீரை பருவத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தையுடைய காலில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அணிகலன் அப்படின்றது அணிஞ்சிருக்காங்க. என்ன அணிகலன் அணிஞ்சிருக்காங்க, காலில் பாத்தீங்க அப்படின்னா கிங்கினி.
கிங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த சிலம்பு மாதிரி இருக்கக்கூடியது, சிலம்பு மாதிரி இருக்கக்கூடியதான் கிங்கினி. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சிலம்பு என்ன பண்ணட்டுமா, அதுவும் ஆடட்டும். அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ஆடும் அப்படியே கை கால்லாம். அது சின்ன குழந்தை தானடா, அப்படியே ஆடும் கை கால்லாம். அந்த மாதிரி அந்த கை காலோட ஆடும்போது என்ன இருக்குமா, அந்த இருக்கக்கூடிய அந்த சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும். அந்த சின்ன குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கொலுசு போட்டுட்டு இருப்பாங்க. பாத்திருக்கியா? ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? யார் யார் வீட்டுல எல்லாம் குழந்தை இருக்கு, சின்ன சின்ன பையன் யார் இருக்கா, சின்ன சின்ன குழந்தைங்க யார் இருக்கா பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த காலில் வச்சிருக்கக்கூடிய அந்த கிங்கினி, அந்த இருக்கக்கூடிய கொலுசு மாதிரி இருக்கக்கூடியது சிலம்பு, அது வேற, கொலுசு வேற. ஆனா சிலம்பு உங்களுக்கு ஈஸியா மீனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொலுசு அப்படின்னு சொல்றேன். இந்த கொலுசு என்ன பண்ணிருப்பாங்க, கால் அணிஞ்சிருப்பாங்க. அதே சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், சக்கு சக்கு சக்குன்னு. எங்கடா ஆளை காணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த அச்சந்தம் பண்ணிட்டு இருப்பான். கொலுசு சவுண்டு கேட்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இங்கதான் இருக்கியா நீனு அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி செம்பொனுடைய சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும், சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, திருவடிகள் அணிந்த சிறு செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்தாட. திருவடி அப்படின்னா அந்த கால், திருவடி அப்படின்னா ஒரு மீனிங்கா சொல்றாரு குமரகுருபர். திருவடி அப்படின்னா குழந்தையுடைய கால் வந்து அப்படி ஒரு மென்மையா இருக்கு, அதை திருவடி அப்படின்னு சொல்றாரு. திருவடி அப்படின்னு சொல்றாரு. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிருங்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். அதுக்கடுத்து திருவரைஞா மணியோடு மொழி திகழறை வடமாட அப்படின்னு சொல்றாரு. திருவரை அரைஞா மணியோடு திகழறை வடமாட அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க. அதாவது இடையில்னா இடுப்புன்னு அர்த்தம். இடையில அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும். இடுப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பானை வயிறு மாதிரி இருக்கும். குழந்தையுடைய வயிறு பாத்திருக்கியா? யாருக்கெல்லாம் தெரியும்? பிளாட்டா தான் இருக்காதுடா, சும்மா படுக்கும் போது பிளாட்டா இருக்கும். தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வயிறு பிளாட்டா இருக்கும். ஆனா எந்திரிச்சு நடக்கும் போது, உட்காந்துருக்கும் போதெல்லாம் பார்த்த அப்படின்னா அது குழந்தையுடைய இயல்பு. அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பானை வயிறு மாதிரி இருக்கும். பானை வைத்தேன், இதுல மோட்டுப்பட்டு வரும்ல, அப்படியே பானை வைத்தா அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய அந்த 5-6 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த வயிறு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பானை வயிறு மாதிரி இருக்கும், சும்மா பாக்குறதுக்கு. சரியா? உனக்கு மீனிங் ஈஸியா புரியணுன்றதுக்கு அதெல்லாம் சொல்றேன். மோட்டு பட்டுல பாத்திருக்கியா? அதுல பட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோட்டு பார்த்து சொல்ல, டே பானை வைத்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய அந்த ஒரு குழந்தை அந்த 5-6 மாசத்துல இருக்கக்கூடிய குழந்தையுடைய வயிறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு பானை வயிறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடைனா இடுப்பு, அந்த இடுப்புல பாத்தீங்கன்னா அந்த அரணாக்கயிறு கட்டி விட்டுருப்பாங்க, வெள்ளியில அரணாக்கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை காண அடிச்சிருவோம். அதுக்கடுத்து சவுப்பு கயிறு இல்ல கருப்பு கயிறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கி கட்டி விடுவாங்க. அதான் அரணாக்கயிறு அப்படின்றது. அது அரணாக்கயிறு ஒரு மருத்துவ குணத்துக்காக ஒரு இதுதான் கட்டக்கூடியது. அது நம்ம ரொம்ப சாப்பிட்டா அந்த அரணாக்கயிறு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சும்மா அதில் ஆர்டிக்கல்ல படிச்சதான். அந்த மாதிரி வந்து நிறைய வந்து மருத்துவ குணம் சம்பந்தமா இருக்குது அந்த அரணாக்கயிறு, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரணாக்கயிறு இருக்குல்ல, அதுதான் அரைஞான் அப்படின்னு சொல்றாங்க. இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும். அந்த இருக்கக்கூடிய வயிறுகளோடு அந்த ஒளி வீசுகின்ற அந்த அரை வட்டங்களோடு அந்த இருக்கக்கூடிய அரைஞான் கயிறு வெள்ளியில கட்டி விட்டுருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அரை வட்டங்களோடு அந்த இருக்கக்கூடிய அரணா கயிறும் அந்த இருக்கக்கூடிய அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. யாரு சொல்றது? குமரகுருபர். அதான் 2வது லைனுக்கான அர்த்தம். செம்பொனுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரைஞாமணியோடு மொழி திகழறை வடமாட அப்படின்றது. அதுக்கடுத்து பைம்பொனு சும்பிய தொந்தியோடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. அதோடைய அர்த்தம் என்னன்னு பாப்போமா? பைம்பொனு சும்பிய தொந்தியோடுஞ்சிறு பண்டி சரிந்தாட அப்படின்னா பாருங்க, பண்டி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம்டா. பண்டி என்றால் வயிறு. பண்டி என்றால் என்ன மீனிங்? வயிறு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பைம்பொனு சும்பிய தொந்தியோடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. பண்டி அப்படின்னா என்ன? வயிறு. ஓகே, என்ன மீனிங் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். அது நம்மளுடைய அந்த குழந்தையுடைய பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க. பைம்பொனு சும்பி அப்படின்னா பசும்பொன் என ஒளிரக்கூடிய தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்த ஆடட்டும். அதாவது அந்த நான் சொன்னல அந்த பானை வயிறு, சரியா? பசும்பொன், அந்த வயிறு எப்படி இருக்குமா? ஒரு பசும் பொண்ணு மாதிரி இருக்குமா. பொண்ணு அப்படின்னா அப்படி ஜொலிக்குமா, அப்படியே பாக்குறதுக்கு. அப்படியே வந்து எப்படி இருக்குமா? அப்படியே ஒரு தங்கத்தை வந்து நல்லா வந்து லைட்டிங்ல வச்சு அப்படி இருக்கும், அப்படி மினுமினுக்கும். அப்படி பார்த்த அப்படின்னா ஒரு கோல்டு செயின் ஏதாச்சும் நீ எடுத்து நல்லா லைட்டிங்ல வச்சு பாக்குற அப்படின்னா அப்படி இருக்கும், அப்படி மினுமினுக்கும். அதான் பொன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பசும்பொன் அதான் சொல்றாங்க. பசும்பொன் என ஒளிரக்கூடிய தொந்தி. அந்த தொந்தி அப்படின்னா வயிறு. நம்ம ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவோம்ல, இந்த பாடுறான் தொப்பையா இருக்கான், தொப்பையான் அப்படின்னு நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம்ல, அததான் தொந்தி அப்படின்னு சொல்றாங்க. தொந்தினா அந்த வயிறு வந்து அப்படியே சரிஞ்சிருக்கிறது. தொப்பை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு தெரியுமா, அந்த மைட்டா மாதிரி எப்படி இருக்கும், அது சரிஞ்சா மாதிரி இருக்கும், அதுதான் தொப்பை அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே சொல்லுவாங்க, தொப்பை விழுந்துருச்சு. நம்மளாம் சொல்லுவோம்ல, ஐயோ தொப்பை விழுந்துருச்சு, எக்ஸசைஸ் பண்ணணும்டா, தொப்பை அதிகமா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவோம்ல, அதான் இங்க சொல்றாங்க. அப்போ பசும்பொன் என ஒளிரக்கூடிய தொந்தியுடன், பசும்பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொந்தி,
அதோட சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். அந்த பசும்பொன் சொல்லக்கூடிய அந்த ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து, அந்த வயிறு என்ன பண்ணட்டுமா, அந்த சேர்ந்து சரிந்து ஆடட்டும். அப்படி என்ன பண்ணுவோம், அந்த ஒரு காமெடியெல்லாம் பார்த்துருவோம்ல, என்னது நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வயிறு குலுங்கும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிண்டல் பண்ணுவோம், இந்த மாதிரி உனக்கு தொப்பை இருக்கு, தொந்தி இருக்கு, வயிறு பாடுற தொப்பையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இடத்துல சொல்றாங்க. அப்போ ஒளி வீசுகின்ற பசுமொன் என ஒளி வீசுகின்ற தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 லைனுக்கான அர்த்தம்டா. பைமுனு சும்பிய தொந்தியுடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, செம்பொனுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரைஞரையாமணியோடு மொழி திகழரை வடமாட, பைமுனு சும்பிய தொந்தியுடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 3 லைனுக்கான அர்த்தம்டா. புரியுதுங்களா? அப்போ குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா இந்த செங்கீரி செடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய காலில் பாத்தீங்கன்னா கிங்கினி, அப்புறம் வந்து சிலம்பு, அது 2 சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து திரை அரைஞான் மணியோடு திகழரை வடமாட அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய குழந்தையுடைய இடுப்பு இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரணா கயிறு அதோடு சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பைமுனு சிம்பிய தொந்தியொடுஞ்சிரு பண்டி சரிந்தாட அப்படின்னா, பண்டி அப்படின்னா வயிறு, இந்த இருக்கக்கூடிய தொப்பை அந்த பானை வயிறு இருக்குல்ல, அதோடு சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த தொந்தியோட சேர்ந்து அந்த வயிறும் சைடா சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம குழந்தையோட கம்பேர் பண்ணுங்க. குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இருப்பான். அந்த 5-6வது மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆள் சின்னதா இருப்பான். கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், தொப்பை இருக்கும், பாக்குறதுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அதோடைய தோற்றம், குழந்தையுடைய தோற்றமே அப்படிதான் இருக்கும். லைட்டா ஒரு தொப்பை இருக்கும், பானை வயிறு மாதிரி இருப்பான். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய தோற்றம். சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க. அப்போ செம்பொனுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரைஞரையாமணியோடு மொழி திகழரை வடமாட, பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. பட்டனுதற்பொலி பொட்டுடு வட்டி சுட்டி பதிந்தாட. என்ன சொல்றாங்க பாருங்க, பட்டனுதற்பொலி பொட்டுடு வட்டி சுட்டி பதிந்தாட அப்படின்றது பாருங்க 4வது லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்டு வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும். சுட்டி அப்படின்றது என்ன சொன்னேன், சுட்டி யாருக்காச்சும் தெரியுமா? சுட்டி அப்படின்றது நெத்தியில் அணியக்கூடியது. சுட்டி அப்படின்றது என்ன, நெற்றியில் அணியக்கூடியது. நெற்றியில் அணியக்கூடியது என்ன சொல்லணும், அதை சுட்டி அப்படின்னு சொல்லணும். அப்ப பட்டம் கட்டிய நெற்றியில், பட்டம் கட்டி அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டம் அப்படின்னு கட்டுவாங்க, ஃபுல்லா அப்படியே வரிசையா இருக்கும், அதான் பட்டம் கட்டுறது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த மாதிரி பட்டம் கட்டிய அந்த ஒரு வயிறு அப்படின்னு சொல்றோம், பட்டம் கட்டிய நெற்றின்னு சொல்றாங்க. பட்டம் கட்டிய நெற்றியில் விலகுகின்ற பொட்டுடன், அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், பொட்டு நிறைய பொட்டெல்லாம் வச்சுப்போம் நம்ம எல்லாருமே. இப்பயே பாரு நான் ஒரு பொட்டு வச்சிருக்கேன், அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொட்டுகள் அப்படின்றது வச்சுப்போம். பட்டம் கட்டிய நெற்றியில் விலகுகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்து ஆடட்டும். அந்த சுட்டி அப்படின்றது என்னுடைய நெத்தியில அணியக்கூடியது, அதுவும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே என்ன சொல்றாங்க, இந்த செங்கீரை ஆடுக அப்படின்றது இதெல்லாம் வந்து ஆடட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு, குமரகுருபர் இந்த பாடலை ஏற்றாரு. சரிங்களா? அப்போ பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்து ஆடட்டும். வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த சுட்டி அப்படின்றது பதிந்து ஆடட்டும். அப்ப என்ன சொல்றாங்க, பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்து ஆடட்டும். புரியுதா அந்த மீனிங் எல்லாருக்கும்? பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்து ஆடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசந்து ஆடட்டும். இது அடுத்த லைன் வரக்கூடியது பாருங்க. அப்ப என்ன பார்த்தோம், பட்டனுதற்பொலி பொட்டுடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்புதி குண்டலம் உங்களை காது மசைந்தாட அப்படின்னா என்ன பாருங்க, கம்பி விதம்புதி குண்டலமுங்களை, கம்பி விதம்புதி குண்டலமுங்களை குலை காது மசைந்தாட. காதல் அணியக்கூடியது என்ன சொல்லியிருந்தேன், குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குண்டலம் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, காதல் அணியக்கூடியது, அந்த தோடு மாதிரி அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த என்னடா அது காதல் அணிஞ்சு இதுல தொங்குமே, தொங்கானா இது பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பெண்களாருக்கு தெரியும், தெரிஞ்சதுன்னா சாட்ல போட்டு விடுங்க. அதாவது வந்து காதல் அணியக்கூடியது அந்த என்ன சொல்லுவாங்க, மாட்டுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கடா, அப்படி தொங்கும் அப்படியே, ஜிமிக்கியா, ஓகே ஜிமிக்கி கம்மல்னு கூட வச்சுக்கோ, காதல் அணிஞ்சு அந்த மாதிரி தொங்கும் லைட்டா, அதுதான் வந்து அந்த இருக்கக்கூடிய குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு சொல்றாங்க. காதல் அணிஞ்சு அப்படி தொங்கும் லைட்டா. சரியா? அப்போ கம்பி வீதம்பூதி, கம்பியால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டலமும் குலைக்காதோட சேர்ந்து ஆடட்டும். அந்த காதோட என்ன பண்ணட்டுமா, அதுவும் சேர்ந்து ஆடட்டும். சின்ன குழந்தை பாத்திருக்கியா, அந்த போட்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது சேர்ந்து ஆடும். அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஒரு தோடு பாத்தீங்கன்னா அது ஆடும், தலை அப்படி ஆட்டும் போது பாத்தீங்கன்னா ஆடும். பாத்துருந்தேன் அப்படின்னா தெரியும், சின்ன குழந்தைகளோட போட்டிருப்பாங்க. கம்பி விதம்புதி குண்டலமுங்களை காது மசைந்தாட, கம்பி விதம்புதி குண்டலங்களை காது மசைந்தாட. அப்போ கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்து ஆடட்டும். கம்பியால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியது, கம்பியால உருவாயிருக்கும் அந்த குண்டலம் அப்படின்றது. அந்த கொக்கி மாதிரி இருக்கும் இருக்கு, காதல் அழகா அந்த ஓட்டையில போட்டு இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த என்ன பண்ணும் அப்படின்னு வந்து தொங்கும். அந்த குழந்தை இந்த மாதிரி நடந்து போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், அந்த காதோட சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு என்ன பண்றது சொல்றாரு. அப்போ கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும், கம்பிகளால் உருவான அந்த குண்டலங்களும் காதின் குலைகளும்
சேர்ந்து ஆடட்டும். என்ன பண்ணட்டுமா? சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்து ஆடட்டும். அது என்ன பண்ணட்டும் அப்படின்னா அசைந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. திருவடியில் அணிந்த சிறு செம்போன் கெங்கினிகளோடு சிலம்புகள் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அறியக்கூடிய அந்த அரைஞான் மணியோடு பாத்தீங்க அப்படின்னா அரை வட்டங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரக்கூடிய அந்த வயிறு, சரியா, அந்த வயிறுல பாத்தீங்க அப்படின்னா சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில பாத்தீங்கன்னா அந்த பொட்டு, அதற்கு கூடிய அந்த பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்து ஆடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலமும் காதின் குலைகளும் அசைந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அது ஒரு 5 லைனுக்கான அர்த்தம். செம்போனுடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கடந்தாட, திருவரைஞானையாமணியோடு மொழி திகழறை வடமாட, பைமுனு சிந்திய தொம்பியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனுதற் பொலி பொட்டொடு வட்டி சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்புதி குண்டலங்களை காது மசைந்தாட. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 லைனுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் 5 லைனுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த சாட்ல போட்டு விடுங்க. எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா சொல்லுங்க. நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 3 லைனுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய 5 லைனுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கட்டிய சூழி முச்சிய முச்சி கதிர்முத்தொடுமாட அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கட்டிய சூழி முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட, வம்ப வளத்திரு மேனியமாடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்கு ஆடுக செங்கீரை அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அதாவது கட்டிய சூழி முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட அப்படின்னா என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். அதாவது பாத்தீங்கன்னா உச்சி கொண்டை, சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிண்டு போட்டு விட்டுருப்பாங்க. எனக்கே கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிண்டு போட்டுருப்பாங்க. எல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது அந்த எல்கேஜி யூகேஜி அந்த 1வது படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருப்பாங்க. எல்லாரும் வந்து தென்னை மரம் கிண்டல் பண்ணுவாங்க. நான் வீட்டுல இருந்து எங்க அம்மாட்ட சண்டை போடுவேன், இதெல்லாம் எனக்கு போட்டு விடாதம்மா அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே பிச்சு விட்டுருவேன் அந்த இருக்கக்கூடிய அந்த லப்பர் பேண்ட். அந்த மாதிரி இந்த என்ன சொல்றாங்க, இந்த இருக்கக்கூடிய உச்சி கொண்டையும், உச்சியில பாத்தீங்கன்னா அந்த கொண்டை மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. அந்த ஒரு முடி வளர்ப்பாங்க கொஞ்சம், சாமிக்கு வந்து வெட்டணும், சாமிக்கு கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுக்காக முடி நல்லா வளர்ப்பாங்க. முடி வந்து மூஞ்சில வந்து படுதுன்றதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிண்டு மாதிரி போட்டு விடுவாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது, ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். அந்த உச்சி கொண்டையில பாத்தீங்கன்னா அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு, அந்த காலத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கட்டிட்டு அந்த ஒளிமிக்க முத்துகளோடு என்ன பண்றாங்க சார், இதை போட்டு கட்டி விடுறாங்க. அதுவும் சேர்ந்து ஆடட்டும், அதுவும் சேர்ந்து ஆடட்டும். கட்டிய சூழி முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட, உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளுகில்ல முருகனே செங்கீரை ஆடி அருளுக. அப்போ வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்காக ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்காக ஆடுக செங்கீரை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க, உடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. அதனுடைய உடம்பும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு, அழகா பாடியிருக்காரு. ரொம்ப இந்த பாடல் பிடிச்சிருக்கு. சரியா, ஓகே, இன்னொரு பாருங்க. ஆக்சுவலா மனப்பாட பாடல், அதனாலதான் இந்த மாதிரி டியூன்லாம். ஆனா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து இது மனப்பாடம் கிடையாது. ஆனா அந்த பாடல் உங்களுக்கு தெரியணும். சரியா, நான் படிக்கிற மாதிரி ராகத்தோட படிக்கணும். படிங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. செம்போனுடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரைஞானையாமணியோடு மொழி திகழறை வடமாட, பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பட்டி சரிந்தாட, பட்டனுதற்புடி பொட்டொடு சுட்டி வட்ட பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமுங்களை காது மசைந்தாட, கட்டிய சூழி முச்சி முச்சி கதிர்முத்தொடுமாட, வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்காக ஆடுக செங்கீரை. ஓகேவா, செங்கீரை பருவத்துல கொடுத்துருக்காங்க. பாடல் எண் பாத்தீங்க அப்படின்னா 8வது பாடலா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செங்கீரை பருவம், அதுல நமக்கு பாடல் எண் பாத்தீங்க அப்படின்னா 8வது பாடலா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாருக்கும் இந்த பாடல் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப என்ன சொன்ன அப்படின்றது கிளியரா இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. இந்த பாடலுடைய பாருங்க, இன்னொரு வாட்டி பாடி காமிக்கலாம். செம்பனுடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரைஞானையாமணியோடு மொழி திகழறை வடமாட, பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமுங்களை காது மசைந்தாட, கட்டிய சூழி முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட, வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை,
ஆதி வைத்திய நாதபுரிக்காக ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்காக ஆடுக செங்கீரை. அவ்வளவுதான் இந்த பாடல். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழ் அப்படின்றது ஒரு அரசனையோ ஒரு தலைவனையோ ஒரு குழந்தையாக பாவித்து பாடப்படக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சூப்பரா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்ல அழகா ரொம்ப சூப்பரா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து குமரகுருபர் அழகா ஒரு பாடல் இயற்றி கொடுத்திருக்காரு. இதோடைய பாடலுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாடலுடைய அர்த்தம் மட்டும் இப்ப தனியா பார்க்கலாம். இந்த பாடல் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதுன்னா சேர்ல ஒரு ஃபயர் போடுங்க. அதனால அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற அப்படின்னு அர்த்தம். அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற, முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. சரியா, தலையில இந்த கொண்டை போடுவாங்கல்ல பெண்கள், அதான் தலையுச்சி கொண்டை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பண்டி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். இதுல எந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் நாளைக்கு. பண்டி அப்படின்னா வயிறு, அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற, முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. சரிங்களா, அப்ப பண்டி அப்படின்னா வயிறு, அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகின்ற, முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி ஓகே, இதுல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பாருங்க. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். இருக்கக்கூடிய காலில் கட்டிருக்கக்கூடிய அந்த சிலம்புகளோட பாத்தீங்க அப்படின்னா அந்த கிங்கினிகளோடு சேர்ந்து ஆடட்டும். இடையில் அரைஞான் மடியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும். இடையில வந்து அந்த அரைஞான் மடியோடு, அந்த இடையில பாத்தீங்கன்னா அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும். பசுமணி என ஒளிரக்கூடிய தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடணும். அந்த பசுமணி என சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஒளிரும் தொந்தி, அந்த இருக்கக்கூடிய அந்த தொப்பையோட பாத்தீங்க அப்படின்னா சிறு வயிறும் சரிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றி விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்து ஆடட்டும். பட்டம் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு நெற்றியில பாத்தீங்க அப்படின்னா அந்த விளங்குகின்ற அந்த பொட்டோட பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய சுட்டி தலை, அந்த நெத்தியில் அணியக்கூடியது என்ன சொல்றேன், சுட்டி அப்படின்னு சொல்றேன், அதுவும் வந்து ஆடட்டும். அதுக்கடுத்து கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் சேர்ந்து ஆடட்டும். அந்த காதல வந்து கம்பியா இருக்கக்கூடிய அந்த குண்டலமும் குலை காதும் அணிஞ்சிருக்காங்க, அதுவும் சேர்ந்து ஆடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். உச்சி கொண்டையும் அதுல வந்து சுத்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும். தொன்மையான வைத்திய நாதபுரியில் எழுந்தருள்வ முருகனே செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட ஆடுக செங்கீரை, ஆடுக செங்கீரை ஆடுக அப்படின்ற மாதிரி அழகா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்ல குமர குருபரர் கொடுத்திருக்காரு. நல்லா வந்து சந்தனயத்தோட இருக்கல பாடல், சந்தனயத்தோட இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு. செம்பொனுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, இது வேற நயம். சரியா, இது வேற சந்தம். செம்பு நுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரஞானையா மணியோடு மொழி திகழறை வடமாட, பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்புலி பொட்டுடுவட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலங்களை காதுமசைந்தாட, கட்டிய சூடி முச்சியும் முச்சி கதிர்முத்தோடுமாட, வம்பவள திரு மேனியமாடிட ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்கு ஆடுக செங்கீரை, ஆதி வைத்திய நாதபுரிக்கு ஆடுக செங்கீரை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சந்தனயம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். கேட்கிறப்போ ஒரு இனிமையாவும் இருக்கும், ஒரு அதிகாரத்துல இருக்க மாதிரி பாடலும் என்ன இருக்கு இந்த இருக்கக்கூடிய சந்தனயத்துல கொடுத்துருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாருக்கும். சரி ஓகே, இலக்கண குறிப்பு வந்துருங்க. இலக்கண குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குண்டலமும் குலைக்காதும் அப்படின்றது எண்ணுமை. எண்ணுமை அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 3 காலம் நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உண்மை தொகை, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான், கவனிங்க. உண்மை தொகை, எண்ணுமை, கடைசியா பாத்தீங்க அப்படின்னா முற்றுமை. சரிங்களா, என்ன சார் ஏதோ உண்மை தொகைன்றீங்க எண்ணுமைன்றீங்க முற்றுமைன்றீங்க அப்படின்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் உண்மை தொகை இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல், இந்த இடத்துல எண்ணுமை அப்படின்னா 2 இடத்துல உம்மு வரணும்டா, 2 இடத்துல உம்மு வரணும். 2 இடத்துல உம்மு வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமைடா. 2 இடத்துல உம்மு கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா உண்மை தொகை. 2 இடத்துல உம்மு கேன்சல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல், இரவு பகல், இது என்ன உண்மை தொகை. 2 இடத்துல உம்மு கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல 2 உம்மு சேருதுன்னு பாருங்களேன், இரவும் பகலும், இரவும் பகலும், இது என்ன எண்ணுமை. இப்ப 2 இடத்துல உம்மு வந்துச்சா அது எண்ணுமை. ஒரு இடத்துல உம்மு கேன்சல் ஆகுது, சரி ஒரே ஒரு உம்மு மட்டும் தான் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உம்மு மட்டும் தான் வரணும். இப்ப 5ம், எக்ஸாம்பிளுக்கு இரவும் மட்டும்தான் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா பகலும், ஒரு இடத்துல மட்டும் உம்மு வரணும். சரியா, இப்ப இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா முற்றுமை. உண்மை தொகை, எண்ணுமை, முற்றுமை. உண்மை தொகை, எண்ணுமை, முற்றுமை. இப்போ உண்மை தொகை அப்படின்னா எதை மீன் பண்றாங்க, 2 இடத்துல உம்மு கட் ஆகுது. அதுவே எண்ணுமைனா 2 இடத்துல உம்மு வருது. முற்றுமை அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் தான் உம்மு வருது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்றது? இதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, சரி, எல்லாருக்கும் கிளியரா இந்த பாடல் ஆடுக செங்கீரை எல்லாருக்கும் கிளியரா? அப்ப சொல்லும் பொருளும் பாடலுடைய பொருள்
இலக்கண குறிப்பு அப்படின்றது பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வியங்கோல் வினைமுற்று இது எல்லாத்துக்குமே வரும்டா, இரவும் பகலும். குண்டலம் குலைகாது, குண்டலமும் குலைகாதும், குண்டலமும் ஒண்ணு மட்டும் தான் வரணும், இல்ல அப்படின்னா குலைகாதும். ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் வந்துச்சு அப்படின்னா முற்றுமை. ஒரு இடத்துல மட்டும் உம்மு வந்துச்சு அப்படின்னா அது முற்றுமை. சரிங்களா? 2 இடத்துல உம்மு வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. 2 இடத்துல உம்மு கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. புரியுதுங்களா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இரவும் பகலும் அப்படின்றது. அதுக்கடுத்து வியங்கோல் வினைமுற்றுன்னு வச்சுக்கோங்க. க இய இயர், வாழ்க வாலிய வாலியர் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியங்கோல் வினைமுற்று. க இய இயர், வாழ்க ஆடுக ஓடுக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேல முடியணும். வாலிய வாலியர் இந்த மாதிரி க இய இயர்ல முடியுது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பில் உங்கள்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இதெல்லாமே பார்த்தாச்சு. கடைசி இப்போ நூல்வெளிக்கு வந்தாச்சு. நூல்வெளி பாருங்க. குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல 8வது பாடல். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அங்கேயே காமிச்சால 8வது பாடல், பாடலின் 8 அப்படின்றது. இப்போ முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல செங்கீரை பருவத்தில் 8வது பாடலாம் நமக்கு இடம்பெற்றிருக்கு. இந்த பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணுதான் எது அப்படின்னா நம்முடைய பிள்ளைத்தமிழ். சரியா? சிற்றிலக்கியம் ஒன்று இருக்கு அப்படின்னா பேரி இலக்கியம் ஒன்று இருக்கணும். பேரி இலக்கியம்னா என்ன சார்? பேரி இலக்கியம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலப்பதிகாரம்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு போயிருக்கு, அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கடைசி எண்டு வரையும் சொன்னுச்சு அப்படின்னா அது பேரிலக்கியம். சிற்றிலக்கியம் அப்படின்றது சின்னதாக குறிப்பிடக்கூடியது. அதுதான் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம். ரெண்டு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒன்றுதான் எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவார். என்ன பண்றாங்க? குழந்தையாக கருதி பாடக்கூடியதை என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ். பாட்டுடை தலைவருடைய செயற்கரிய சிலை எடுத்து பிள்ளைத்தமிழ். பாடப்பகுதியில அந்த தலைவருடைய செயற்கரிய சிலை எடுத்து என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழ். இதுல பாத்தீங்கன்னா பருவம் 10 பருவங்கள் அமைத்து பருவத்துக்கு 10 பாடல் என 100 பாடலால் பாடப்பெற்றது. அப்போ 10 பருவங்கள் அமைத்து 10 பருவம் இருக்கு, பருவத்துக்கு 10 பாடல், பருவத்துக்கு 10 பாடல். இப்ப 10 × 10 100. இப்ப 100 பாடல் அப்படின்றது இது பாடப்பெற்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு என்ன பண்றாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. குமரகுருபருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். குமரகுருபரர் அப்படின்றவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு நிறைய மொழி தெரியுது. தமிழ் தெரியுது, வடமொழி தெரியுது, இந்துஸ்தானி, சில மொழிகள்ல பாத்தீங்க அப்படின்னா புலமை மிக்கவரா இருக்காரு. குமரகுருபரர் பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மொழிகள்ல புலமை பெற்றவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனி கோவை முதலான நூல்களை இயற்றியவர். சரிங்களா? இந்த நூல்வெளி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேள்விகள் அப்படின்றது கேட்கறாங்க. கேட்கும் போது எழுத தெரியாம இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. குமரகுருபரர் பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல செங்கேரி பருவத்துல 8வது பாடலா இருக்கு. இது 96 வகை சிற்றிலக்கியத்துல ஒண்ணுதான் அப்படின்னா எதுனா அது பிள்ளைத்தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெறுவதான் என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழ். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பருவங்கள் அமைத்து பருவத்துக்கு 10 பாடல் என மொத்தம் 100 பாடல் அப்படின்னு நம்முடைய பிள்ளைத்தமிழ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம பிள்ளைத்தமிழ் 2ஆ பிரிக்கிறாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. குமரகுருபருடைய காலம் பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவருக்கு தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி அப்படின்னு நிறைய மொழிகளை புலமை மிக்கவர். ஒரு நிறைய நூல்கள் அப்படின்றது இயற்றுறாரு. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சிமை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனிக்கோவை முதலான நூல்களை இயற்றியிருக்காரு. யார் அப்படின்னா அவனுடைய குமரகுருபரர். இரு பாலருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பருவங்கள் பாருங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதெல்லாம் 2 பேருக்கு பொதுவா இருக்கக்கூடிய பருவங்கள். அதான் முன்னாடியே சொன்ன செங்கீரை பருவம். செங்கீரை பருவம் அந்த குழந்தையுடைய அந்த ஒரு பருவத்தை குறிப்பிடுறாங்க. அதுதான் இப்போ குழந்தை அந்த 5-6 மாசத்துல தலை ஆடுது, அது செங்கேரி பருவத்தில் குறிப்பிட்டது. இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆண்பார் பிள்ளை தமிழ் பாத்தீங்கன்னா கடைசி 3 பருவம். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்றது. பெண்பார் பிள்ளை தமிழ் பாத்தீங்க அப்படின்னா கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு கேட்க வருது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இருபாலருக்கு பொதுவா இருக்கக்கூடிய பருவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 பருவம் அப்படின்றது 2 பேருக்கு பொதுவா இருக்கக்கூடியது. ஆண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்றது 3, பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்றது 3. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர், பெண்பார் பிள்ளை தமிழுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இங்க நடத்தின கிளாஸ் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியரா இருந்துச்சா? எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத சாட்ல போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபர். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். பாய்.
பாய்.